ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. அல்லாஹ் குர்ஆனில் பேரண்ட்ஸுக்கு எப்படி துஆ கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லித்தாரான். யா அல்லாஹ் சின்ன பருவத்தில் அன்பாக பாசமாக அன்பை ஊட்டி வளர்த்த என்ற பெற்றோர் எப்படி என்ன வளர்த்தாங்களோ அது மாதிரி யா அல்லாஹ் அவர்கள் மீது நீ உன்னுடைய அன்பை சொரிந்து விடு. இவ்வளவு அற்புதமான துஆ. நாம நம்மட பெற்றோருக்கு இந்த துஆவை கேட்டா தான் நம்மட பிள்ளை நமக்கு இந்த துஆ கேட்கும். இதுதான் சாலிஹான பிள்ளை. இந்த பிள்ளையை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? இன்றைக்கு ரோட்டால போகக்குள்ள நம்ம பிள்ளைக்கு ஒரு அடிக்கிறார், ஒரு தாய் பார்த்து படிப்பாவா? நாம ஒரு பிள்ளைய ஒரு தேவைக்காக கூட்டி போறோம். நம்ம பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, நம்ம பிள்ளைக்கு ஒருத்தர் வந்து அடிக்கிறார், தாக்குகிறார். ஒரு தாய் தந்தையை பார்த்து கிரிப்பாங்களா? உயிர் போனாலும் பரவாயில்லை, சண்டை பாரி அளவு என்ன செய்யும்? உருவாகும். ஏன்? இந்த பிள்ளைக்கு அடிக்கிறார். எப்படி நான் பார்த்து கிரிக்கிறேன்? மறுமையில நம்ம பிள்ளையை சாலியான பிள்ளையாக வளர்க்க தவறினால் நமது கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் நரகத்தில் போட்டு கண்டிப்பாரே. அந்நேரம் அல்லாஹ்ட்ட சண்டை பிடிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அந்நேரம் அல்லாஹ்ட்ட போய் ஏதாவது கேட்கலாமா? யாரெல்லாம் இந்த பிள்ளைய நரகத்துல போட்டு தண்டிக்காதே சொல்லலாமா? நம்ம கண்ணுக்கு முன்னால அந்த தண்டனை நடக்க போகுது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் தானே அது நடக்க போகிறது. கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் நமது குழந்தைகளை, நமது பிள்ளைகளை சாலிஹான, நமக்கு பிரார்த்தனை செய்கின்ற, உலகிலும் மறுமையில் நமக்கு நன்மை செய்கின்ற பிள்ளையாக ஆக்கணும்.